லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோயில், ராமகிருஷ்ணா நகர், முத்தியால்பேட்டை, புதுச்சேரி. லட்சுமி ஹயக்ரீவர் அவதார மகிமை. ஸ்ரீ ஹயக்ரீவன் அவதாரம் பகவானின் முதல் அவதாரம். மதுகைடபர்கள் என்கின்ற 2 அரக்கர்களால் பிரம்மாவிடமிருந்து திருடப்பட்டு ஒழித்து வைக்கப்பட்ட வேதத்தை அந்த அரக்கர்களை சம்ஹரித்து வேதத்தை மீட்டுக் கொடுத்த அவதாரம். வேதங்கள், சாஸ்திரங்கள், 64 கலைகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர் ஸ்ரீ ஹயக்ரீவன். சரஸ்வதி தேவி, தட்சிணாமூர்த்தி, வியாசர், சுப்பிரமணியர், விநாயகர் இவர்கள் யாவரும் ஸ்ரீ ஹயக்ரீவர் அனுகிரகத்தால் கல்விக்கு அதிபதி என்கிற புகழை பெற்றார்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் அழகான நீண்ட தீர்க்கமான நாசியுடனும் 2 பெரிய மிளிரும் காதுகளுடனும் குதிரை முகத்துடன் சூரிய ஒளி கதிர்கள் பிடரி கேசங்களாக அமைய, பூமி நெற்றியாக அமைய, கங்கை சரஸ்வதி 2 புருவங்களாக அமைய, சந்திர சூரியர்கள் 2 தாமரை கண்களாக அமைய, சந்தியா தேவதைகள் நாசித்வாரங்களாக அமைய, பித்ரு தேவதைகள் பற்களாக அமைய, பிரம்ம லோகங்கள் 2 உதடுகளாக அமைய, காலராத்திரி கழுத்தாக அமைய, திவ்ய தேஜஸுடன் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்தார். ஸ்ரீ ஹயக்ரீவர் பற்றிய பெருமைகளை எடுத்துச் சொல்லாத கிரந்தங்கள் எதுவுமே இல்லை. வேதம், வேதாந்தம், உபனிஷதம், கல்பம், புராணம் இவையாவும் இவர் புகழ் பாடுகின்றன. ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் ஆங்காங்கே ஸ்ரீ ஹயக்ரீவனை பாடி துதித்துள்ளனர். சுவாமி தேசிகன் காஞ்சியிலிருந்து திருவகேந்திரபுரம் வந்து தேவநாதன் ஹேமாம்புஜநாயகி திவ்ய தம்பதியின் அனுமதியை பெற்று எதிரே உள்ள ஔஷதகிரி மலையில் மேல் அமர்ந்து கருட மந்திரத்தை பல்லாயிரக்கணக்கில் ஆவூர்த்தி செய்து கருடன் பிரசன்னராகி ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிக்க சுவாமி தேசிகன் பல்லாயிரக்கணக்கில் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ ஹயக்ரீவர் நேரடியாக தரிசனமளித்து தன் லாலாமிர்தத்தை சுவாமி தேசிகனுக்கு அருள, சுவாமி தேசிகன் முதலில் அருளியது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இதில் முதல் ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மஹே, குதிரையனுடைய திருமுக மண்டலத்துடன் ஞானஸ்வரூபமாகவும் ஆனந்தமயமானவராகவும் தூய பளிங்கு போன்ற ஒளிரும் திருமேனி உடையவராகவும் அனைத்து வித்தைகளின் ஆதார தெய்வமாக விளங்குபவர். இத்தனை பெருமைகள் வாழ்ந்த லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு நம்முடைய புதுச்சேரியிலே முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் 1971ஆம் ஆண்டு அருமையான ஆலயம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பின் 1983, 1995, 2012ஆம் ஆண்டுகளில் மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டார். 2012ஆம் ஆண்டு திருப்பணி செய்யும் பொழுது மூலவருக்கு 3 நிலை ராஜகோபுரம், மூலஸ்தானம் முழுவதும் மற்றும் கொடிமரம், முன் மண்டபம் இவை அனைத்தும் சுமார் 1 கோடி செலவிலே தங்கமுலாம் பூசப்பட்டு லட்சுமி ஹயக்ரீவர் தங்கம் மேயப்பட்ட மூலஸ்தானத்திலே வைகுண்டத்திலே எம்பெருமான் சேவை சாதிப்பதைப் போல காட்சியளிக்கிறார். மற்றும் பக்தர்கள் வழிபட லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவருக்கு லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கல்யாண கோலத்தில் அருள் புரியும் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. லட்சுமி ஹயக்ரீவர் மூலவர், உற்சவர், மூலவருக்கு எதிரிலே கருடன் சன்னதி, மூலவருக்கு பின்புறம் பிராகாரத்திலே 750 வருடத்திற்கு முற்பட்ட நகங்களின் கச்சிலைகள் அமைந்துள்ளன.
மூலஸ்தான முன்மண்டபத்திலே மிக புராதனமான ஸ்ரீ ஹயக்ரீவ கல்பமணி நூலிலே கூறப்பட்டது போல ஹயக்ரீவரின் வடிவங்கள் சிமெண்டிலே சிலையாக வடிக்கப்பட்டுள்ளன. உற்சவர் மண்டபத்திலே தனி சன்னதியிலே பால ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. மற்றும் பஞ்சலோக விக்கிரகங்களாக தீர்த்த ஹயக்ரீவர், யோக ஹயக்ரீவர், டோலை ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராக, லக்ஷ்மி நரசிம்மர், ராமலக்ஷ்மண சீதை அனுமன், புதிவை கடலிலே கண்டெடுக்கப்பட்ட வேணுகோபாலன், ருக்மணி சத்யபாமா, நவநீத கிருஷ்ணன், சந்தான கிருஷ்ணன், ஸ்ரீ வாமன பெருமான், தன்வந்திரி பகவான், ஆண்டாள், விஸ்வக்ஷேனர், சக்கரத்தாழ்வார், அமிர்த கலச கருடன், பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், பெரிய திருமலை நம்பி, ராமானுஜர், திருக்குறுகை பிரான் பிள்ளான், யமாந்த மகாதேசிகன், ஷஷ்டபராங்குசதாசன், லட்சுமிகுமார் தாத்ததேசிகன் ஆகியோர் உச்ச உருவமாக எழுந்தருளி உள்ளனர். நமது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதியிலே அகோபிலத்தில் உள்ளது போலவே நவ நரசிம்ம மூர்த்திகள் மற்றும் பாலக நரசிம்மர் மங்களகிரி உற்சவ மூர்த்திகளாக எழுந்தருளி உள்ளனர். திசை மாறி செல்லும் நம் குழந்தைகளின் மனதை மீண்டும் பாரத புண்ணிய பூமிக்கே உரிய நெறிமுறைக்கு திருப்ப வேண்டுமானால் தியா தேவதையான லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமானை மாணவ மாணவிகள் தினமும் பூஜித்து வர வேண்டும். அப்படி பூஜித்து வந்தால் மாணவ மாணவியரின் மனதில் தெளிவு பிறக்கும், தீய சிந்தனைகள் அணுகாது, இருப்பு திறனும் ஞாபகத் திறனும் அதிகரிக்கும், தன் வயதிற்கு சிறிதளவும் சம்பந்தமே இல்லாத தவறான எண்ணங்கள் நீங்கும், வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒழுக்கம், தன்னடக்கம், பண்பு, வாக்குவன்மை, விவேகம், தெய்வபக்தி, பெருந்தன்மை ஆகிய நற்குணங்கள் மாணவ மாணவியரை நாடிவர். புதுவை லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோயிலின் சிறப்பு. உலகிலேயே லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு தனியான ஒரு திருக்கோயில். ஆவணி திருவோணம் ஹயக்ரீவ ஜெயந்தியை முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தினங்களிலே மாணவ மாணவியரின் கல்வி வளம் சிறக்க தொடர்ந்து 108 தினங்களுக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவ சகஸ்நாம அர்ச்சனை, புதன்கிழமைகளில் கல்வி வளம் சிறக்க வழிபாடு, வியாழக்கிழமைகளிலே வியாபார அபிவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, திருமணத் தடையகல, சந்தான பாக்கியம் ஏற்பாடு வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி சகஸ்நாம அர்ச்சனை, சனிக்கிழமைகளில் பெருமாளாக வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே ஸ்ரீ நரசிம்மருக்கு சகஸ்நாம அர்ச்சனை. புதுவை, தமிழகம், இந்தியாவின் பல பகுதிகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை பக்தியுடன் வழிபட்டு உம்முடைய அருளை பெற்றுச் செல்கின்றனர். புதுச்சேரி, முத்தியால்பேட்டை, ராமகிருஷ்ணா நகரில் எழுந்துருளி சேவை சாதிக்கும் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் எழுந்துருளியுள்ள தர்மாதிபீடம் பற்றிய சிறப்புகள். குர்மாதின் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததபரி கமலம் அமரகிராகிணீஸ்ய விஷ்ணும் தேவி பூஷாயுதகணமுரகம் அதுகே வைணதேயம் தேனேசும் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணுபக்தான் பிரபத்யே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் திருவாராதனத்தின் போது அனுசரிக்க வேண்டிய முக்கியமான ஸ்லோகம். இதன் மூலமாக எம்பெருமான் பரமபதத்திலே எத்தகைய திருமாமணி மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிறான் என்பதனையும், தர்மாதி என்று போற்றத்தகும் பொன்மயமான பீடத்தின் அருகிலே எப்படிப்பட்ட காட்சியை காண முடிகிறது என்பதனையும் மிகச் சுருக்கமாக அறிவிக்கிறது. இதனை யோகபீடம் என்றும், அப்பீடத்தின் அருகேயும் படிப்படியாகவும் கிரமமாக எழுந்தருளியுள்ள நித்திய சூரிகள், திக்பாலகர்கள்,
கைங்கரியம் செய்து கொண்டும் அஞ்சலித்துக் கொண்டும் இருப்பதை பாஞ்சராத்திரம் மிக விலட்சணமாக எடுத்துரைக்கின்றது. ஸ்ரீ பாஷ்யகாரர் தம்முடைய நித்த கிரந்தம் என்னும் நூலை கடைசியாக அருளிச் செய்தார். இந்த நூலிலே பகவத் ஆராதனம் முக்கியமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதனுள்ளும் இந்த தர்மாதி யோகபீடம் அழகாக காட்டப்படுகின்றது. இதனையெல்லாம் நினைவில் கொண்டு அதனுள் காட்டியபடி முழுவதுமாக காட்ட முயன்ற லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய கடாட்சத்திலே பூர்த்தி அடைந்து இருக்கின்றது. தர்மாதி பீடத்திலே லக்ஷ்மி ஹயக்ரீவனை எழுந்தருளச் செய்து சேவிக்கும் ஒவ்வொரு அடியவரும் திருவாராதனத்திலே முறையாக எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதனையும் அதன் பலனையும் உடனே அடைந்து விடுவார்கள். பிரபஞ்ச இவ்வுலகிலே இயங்குகின்ற அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற எம்பெருமானை பூமாதேவி முதலாக சூரிய மண்டலத்தையும் தாண்டி பிரமபதத்திலே நாகபுகத்திலே விட்டிருக்கும் வரை ஒவ்வொரு ஆவரணத்திலும் உள்ள அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்டதிக் தேவதைகள், அஷ்டவசுக்கள், நவகிரகங்கள், 4 வேதங்களின் மூர்த்திகள், 4 குணங்கள், மும்மூர்த்திகள், அனந்த கருட விஸ்வக்ஷேனாதி துவார பாலகர்கள், ஆழ்வார் ஆச்சாரிகள் என்று அனைத்து பகவத் பரிஷதர்களாகிய கைங்கரிய பரகரால் சேவிக்கப்படும் எம்பெருமானை அவர்களோடு ஒரு சேர சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த தரிசனத்தால் எத்தகைய பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பதை சொல்லத் தேவையில்லை. நமக்கு உள்ளத்தால், உடலால், பிறப்பால், செயலால் எத்தகைய தோஷங்கள் உள்ளதோ அவை அனைத்தும் உடனே விலகிவிடும். ஞானமும் செல்வமும் வந்து எய்தும். எம்பெருமானே பல உருவங்களிலே இந்த உலகனை தாங்கி நிற்கிறார். இவை படிப்படியாக சொல்லப்படுகின்றன. முதல் 2 நிலை. ஒன்று, ஆவரும் உருவமுடைய ஆமையாக நாராயணன் உலகை தாங்கி நிற்பது. அடுத்து, எண்ணற்ற பணாமண்டலங்களுடைய அனந்தனாக இருப்பது. அடுத்து, பூமாதேவியும் அதற்கு மேலாக தர்ம, ஞான, வைராகிய, ஐஸ்வர்யம் என்ற பீடக்கால்களும், அதர்மம் முதலான 4 கால்களும், நடுவிலே சதாசிவனும் கைகூப்பிய வண்ணம் காட்சி தருகிறது. இதையே முறையாக இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்ற என்பர். குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்ககர்ண, சர்வநேத்திர, சுமுகன், உபதிஷ்டிதன் என்னும் கணநாயகரும் நவகிரக தேவதைகளும் யந்திர ரூபமாகவும், ரிக் யஜுர் சாம அதர்வண வேதமூர்த்திகளும், சத்வ ரஜோ தமோ குண ரூபங்களும், துவாரபாலகர்களும் அஞ்சலித்தகையராய் காட்சி தருகின்றன. அற்புதமாக அமைக்கப்பட்ட திவ்ய ரத்னகசிதமான உண்மயமான திருமாமணி மண்டபத்திலே கீட்ட, மகுட, கேயூர, ஹார, அடிகாதி சர்வாபரண பூஷிதராய் ஒற்றாமரை மலரிலே ஒற்றாமரையாளுடன் பத்ராசனத்திலே திரிகோண பீடத்திலே லக்ஷ்மி ஹயக்ரீவன் சேவை சாதிக்கிறான். எம்பெருமான் எழுந்துள்ள பரியங்கங்களை சுற்றிலும் தாமரமேந்தி கைங்கரியம் பண்ணும் அஷ்டசக்திகள், புரதசன, பாஞ்சஜன்ய, கதாபத்ம, சாருங்காதி திவ்யாயுதங்கள், தட்சிண பாகத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ராதிகள், வடக்கே சனக, சனந்தன, சனத்குமாரர்கள், மேற்கிலே துர்க்கை, விக்னேசர், நாரதர், முன்பே அஸ்மத் குருபியோ என்னும்படியான ஆச்சாரியர்களையும் சேவித்து எம்பெருமானுடைய முழுமையான முறையான எண்ணுதலை பெற வேண்டும் என்பதனை பாஞ்சராத்திர ஆகம பிரஷ்ன சம்ஹிதை மிக விரிவாக உரைக்கிறது. அந்த ஸ்லோகங்களின்படி தர்மாதி பீடத்தை சுற்றிலும் அந்தந்த தேவதைகள் நித்தியசூரிகளின் சுரூபத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன் சொன்னவாறு லக்ஷ்மி ஹயக்ரீவரின் பரிபூர்ணமான திருவருளும் தெல்லறிவும் சேவித்த மாத்திரத்திலேயே கிடைக்கும். சுவாமி ராமானுஜருடைய சகசிராப்தி 1000வது ஆண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் எங்கும் நடைபெற்றது. அவருடைய நவநிதியமாகிற வேதார்த்த சகரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்தசாரம்,
வேதாந்த தீபம், கீதாபாஷ்யம், கத்தியத்ரயம் நித்தியம் என்பன. அவற்றுள்ளே பகவத் ஆராதனத்தை முக்கிய நோக்காக எடுத்துச் சொல்லும் நித்திய கிரந்தத்திலே ஸ்ரீ பாஷ்யகாரர் காட்டியபடி தர்மாதிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிரந்தம் அதை பரமேகாந்தினோ பகவத் ஆராதன பிரயோகம் பக்ஷே என்று சங்கல்பிக்கப்பட்டு தொடங்குகிறது. இந்த ஆராதனம் சாமானியர்களுக்கான இல்லை, பரமேகாந்திகளுக்கே என்று தொடங்குகிறது. ஆனால் அதே ராமானுஜர் எப்படி கோபுரத்தின் மேலேறி அனைவருக்கும் உபதேசம் செய்வித்து உய்வித்தாரோ அதே வழியிலே சாமானியரான அனைவரும் உய்ய வேண்டும் என்ற நோக்கிலே மானசீகமாக மனத்தால் எண்ணி செய்ய வேண்டிய யோகபீட தரிசனத்தை நிதர்சனமாக நேரில் காட்டும் வண்ணம் இந்த தர்மாதிபீடம் ஸ்ரீ பாஞ்சராத்திர முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பாஷ்யகாரரின் 1000வது ஆண்டு நடைபெற்று இப்போது உடைய நித்தியமாக அருள் செயலை செயல்முறையிலே செய்து சேவிக்கும் பாக்கியத்தை ராமானுஜரும் ராமானுஜ தயாபாத்திரம் நமக்காக அன்றோ இங்கே தந்துரளி இருக்கிறார். இவன் நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு ஔஷதகிரியிலே பிரத்யட்சமாகிய போது ஸ்ரீ பரிமுகனை வாகீசாக்கியா வாசுதேவசிய மூர்த்தி என குறிப்பிட்டு இவரே ஸ்ரீ வைகுந்தத்தில் விளங்கும் பரதேவதை என சுட்டிக்காடி, ஆகையால் இவ்வித பரவாசுதேவ சுரூபமான லட்சுமி ஹயக்ரீவன் இந்த தர்மாதிபீடத்திலே எழுந்துள்ளி இப்புவியிலேயே அடியார்க்கு ஸ்ரீ வைகுந்த சேவை அருள்கிறார் என்பது பெற இயலாததான பெரும் பேறு அல்லவோ.